நான் அடிச்சு சொல்றேன். அந்த சரிங்க சார். அண்ணே அம்மா இல்லாதப்ப நான் ஃப்ரீயா இருப்பேன். தானே அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடி அதான் நானே மா போட்டு சின்ன மருமகள் சீரியலில் சேது நடேசன் கிட்ட தனக்கு போஸ் மேலே சந்தேகம் இருக்குது, அவன் தான் மருந்தை கொண்டு வந்திருப்பான்னு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியோட சொந்தக்காரங்களான மாறனும் ஐஸ்வர்யாவும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வந்து எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிறாங்க. அதில் மாறன் தன்னை ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சேது அவரோட ஒய்ஃபுக்காக ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவங்க வயிற்றில் இருக்கிற பாப்பா வந்து நல்ல பாட்டெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்காக சஸ்பென்ஸாக ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. இதை பார்த்து மலரும் அவங்க சிஸ்டரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா தாமரை ரொம்ப டல்லாக இருக்காங்க. தாமரை டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா சாவித்திரி ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் தாமரை சொல்கிறாங்க, என்கிட்ட போஸ் வந்து நான் குளிச்சுட்டு வெளியில் வர்றப்ப டவுட் பண்ணி நான் கதவுக்கு வெளியில் பார்த்தப்போ போஸ் இருந்தாப்புல என்னை தப்பாக வந்து பார்க்குறதுக்காக தப்பாக என்கிட்ட நடந்துக்கிறக்காக ட்ரை பண்ணாப்புல. நான் வந்து அப்புறமாட்டிக்கு எங்கள் அம்மா எல்லா நேரம் நான் கூப்பிட்றேன், அப்போ வந்து நீ வான்னு சொல்லி நான் விரட்டி விட்டுட்டேன், ஸ்மார்ட்டாக பேசி அனுப்பிச்சி விட்டுட்டேன், நான் பாரு என்னென்ன பண்ண போகிறேன்னு அவனை வந்து அந்த பொண்ணுக்கிட்டே காட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமா சேர்ந்து பிளான் பண்ணிவிட்டு நீ போய் ஒரு விஷயம் மட்டும் பண்ணு, ஈஸ்வரி சித்தி ரூமுக்கு போய் அவங்க ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் அந்த ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லி சில டிப்ஸு கொடுக்குறாங்க. அதோடு வந்து சாவித்திரி கிளம்பி ஈஸ்வரியை இது பண்ணிவிட்டு நைஸாக வந்து ஈஸ்வரி பார்வையிலேருந்து நழுவிட்டு போய் அவங்க ரூமில் போய் ஃபோன் எடுக்கிறாங்க. அதோடு இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க.